ஐயா, இன்னும் கொஞ்ச நாள்ல தேர்தல் வரப்போகுது. இந்த வாட்டி உங்களோட ஓட்டு யாருக்கு? சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு நிரந்தர வருமானம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்பதான் நம்ம மோடி ஐயா சாலையோரம் தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் கடன் தர்றாருன்னு கேள்விப்பட்டேன். இப்ப நான் வாழ்ற வாழ்க்கை மோடி ஐயா கொடுத்த கேரண்டி. இந்த தேர்தலில் மோடி ஐயா தான் ஜெயிப்பாரு. இது நான் கொடுக்குற கேரண்டி. தாமரைக்கு வாக்களியுங்கள், பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள். நீலகிரியில் தொழில் புரட்சி ஏற்படவும் நீலகிரி மக்களின் பொருளாதாரம் மேம்படவும் மோடிஜி அவர்களின் ஆசி பெற்ற திரு டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு வாக்களிப்பீர் தாமரை சின்னத்தில். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவு பெற்ற ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் VN வேணுகோபால். வாக்களிப்பீர் சைக்கிள் சின்னத்திற்கு. அன்பார்ந்த தமிழ் சகோதர சகோதரிகளே, வணக்கம். मेट्टुपालयम की इस धरती से मैं सबसे पहले मरुदामलाई मुरुगन और कोनी अम्मन को नमन करता हूं. मेट्टुपालयम में कोयम्बटूर जिले की एनर्जी भी है और नीलगिरी हिल्स की सुंदरता भी है. नीलगिरी की टी पूरे देश में प्रसिद्ध है और टी गार्डन की इतनी सुंदर जगह से एक चाय वाले का दिल का रिश्ता न हो, ये तो हो ही नहीं सकता. என் அன்பார்ந்த தமிழ் சகோதர சகோதரிகளே வணக்கம். மேட்டுப்பாளையத்தின் இந்த புண்ணிய பூமியிலிருந்து உங்க எல்லாரையும் வணங்குறேன். முதல்ல இந்த பகுதியில் இருக்கிற மருதமலை முருகனையும் கோனி அம்மனையும் வணங்குகிறேன். உங்க மேட்டுப்பாளையம் இருக்கே, இதுக்கு கோயம்புத்தூரோட ஆற்றலும் இருக்கு, நீலகிரியின் அழகும் இருக்கு. அதுல பாருங்க, இவ்வளவு அழகான தேயிலை தோட்டங்கள் இருக்கிற பகுதிக்கு வந்தா ஒரு டீ கடைக்காரருக்கு சந்தோஷமா இருக்காதா என்ன? साथियों, कुछ ही दिन में तमिलनाडु तमिल पुत्तांडु को सेलिब्रेट करने जा रहा है. मेरी आपको एडवांस में बहुत सारी शुभकामनाएं हैं. अनई वरुक्कुम इनिया तमिल पुत्तांडु नलवाड़ तुक्कलू. मेरी कामना है कि ये नववर्ष हर तमिल भाई बहन के जीवन में प्रोग्रेस, हेल्थ और प्रॉस्पेरिटी को न्यू हाइट पर लेकर जाएं. அன்பர்களே, இன்னும் சில நாள்ல உங்களுக்கு தமிழ் புத்தாண்டை நீங்கள் எல்லாரும் கொண்டாட இருக்கிறீர்கள். அதற்காக என் அன்பான வாழ்த்துக்களை அட்வான்ஸாவே உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டை கொண்டாடும் ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் வாழ்வில் நலமும் பெருமையும் உயர்வும் முன்னேற்றமும் அடைய வேண்டும் என்று நான் மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன். कांगो और नीलगिरी की ये भूमि बीजेपी के लिए हमेशा ही खास रही है. अटल जी के समय में नीलगिरी कॉन्स्टिट्यूएंसी के लोगों ने बीजेपी को जबरदस्त समर्थन देकर यहां बीजेपी का सांसद बनाया था. நண்பர்களே, கொங்கு நீலகிரி இந்த பகுதி எப்பவுமே
பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்பவுமே ஸ்பெஷல் தான். ஏன்னா இதற்கு முன்னாடி அடல்ஜி அவர்கள் காலத்திலேயே நீங்கள் தான் இந்த பகுதியில் இருந்து பாரதிய ஜனதா கட்சியின் எம்பியை தேர்ந்தெடுத்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்பினீர்கள். आज मैं देख रहा हूं पूरे तमिलनाडु में बीजेपी ही छाई हुई है. हर कोई कह रहा है डीएमके की विदाई बीजेपी और एनडीए के द्वारा ही होगी. आज पूरा तमिलनाडु कह रहा है एक बार, फिर एक बार, मोदी सरकार, 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 फिर एक बार, फिर एक बार. அன்பர்களே, இப்ப நான் பார்க்கிறேன் தமிழ்நாட்டில் போகிற பக்கம் எல்லாம் எங்க பார்த்தாலும் பிஜேபியோட ஆதிக்கம் மிக தெளிவாக தெரிகிறது. நாட்டு மக்கள் எல்லாம் பேச தொடங்கிட்டாங்க. என்னன்னா திமுகவுக்கு விடை கொடுத்து வீட்டுக்கு அனுப்புற ஒரு உத்வேகம் பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும்தான் இருக்கு. என்டிஏ கூட்டணியால மட்டும்தான் இது சாத்தியம் அப்படின்னு மொத்த தமிழகம் சொல்லுது. அதனாலதான் நாம சொல்றோம், மீண்டும் மோடி, மீண்டும் மோடி, மீண்டும் மோடி. साथियों, डीएमके और कांग्रेस जैसी फैमिली पार्टियों का एक ही एजेंडा रहता है, किसी भी तरह झूठ बोलकर सरकार में बने रहो. कांग्रेस ने इतने दशकों तक गरीबी हटाओ का नारा दिया, लेकिन गरीबी नहीं हटी. ये एनडीए सरकार है जिसने 25 करोड़ लोगों को गरीबी से बाहर निकाला है. நண்பர்களே, இந்த திமுக காங்கிரஸ் ஆகிய இந்த வம்சாவளி பரம்பரை கட்சி எல்லாம் இருக்கு பாருங்க, இவங்களுக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான் இருக்கு. எப்படியாவது பொய் சொல்லி மக்களை ஏமாத்தி தொடர்ந்து நம்ம ஆட்சியில இருக்கணுங்கிறது மட்டும்தான் அவங்களோட ஒரே குறிக்கோள். இப்படி பல தலைமுறைகளாக ஆட்சியில இருந்த இவங்க அடிக்கடி சொல்றது என்ன தெரியுங்களா? வறுமையை ஒழிப்போம், வறுமையை ஒழிப்போம்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க இத்தனை காலம் ஆட்சி செய்தும் நாட்டிலிருந்து வறுமை நீங்கவில்லை. ஆனால் நமது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆட்சிக்கு வந்த உடனேயே செய்த வேலை 25 கோடி மக்களை வறுமையிலிருந்து மீட்டிருக்கிறோம். कांग्रेस डीएमके के इंडी अलायंस ने दशकों तक एससी, एसटी, ओबीसी समाज के करोड़ों लोगों को मकान, बिजली, पानी के लिए तरसा कर रखा, क्योंकि इनकी सोच थी कि सबको मकान, बिजली नहीं मिल सकता. लेकिन बीजेपी सरकार ने करोड़ों गरीबों को पीएम आवास दिया, हर गांव तक बिजली पहुंचाई, 80 करोड़ जरूरतमंदों को मुफ्त राशन दिया और इनमें अधिकांश एससी, एसटी, ओबीसी समाज के लोग हैं. நண்பர்களே, இந்த காங்கிரஸ் திமுகவோட இந்தி கூட்டணி இருக்கு பாருங்க, இவங்க பல தலைமுறைகளாக ஆட்சியில தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்காங்க. இவங்க கோடிக்கணக்கான ஏழைகள், பட்டியலின சகோதரர்கள், தலித் மக்கள், இவங்க எல்லாரையும் வீடு கிடைக்காம, மின்சாரம் கிடைக்காம, குடிக்க தண்ணி கிடைக்காம தவிக்க விட்டுக்கிட்டு இருந்தாங்க.
ஏன்னா அவங்களோட அடிப்படை எண்ணமே அவங்களுக்கு வீடு தண்ணி மின்சாரம் எல்லாம் கிடைச்சிடக்கூடாது, அவங்க அப்படியே தான் இருக்கணும்னு நினைச்சாங்க. ஆனால் நம்முடைய பாஜக அரசு கோடிக்கணக்கான மக்களுக்கு பிரதமர் ஆவாஸ் யோஜனாவில் வீடுகளை வழங்கி இருக்கிறது, ஒவ்வொரு கிராமத்திற்கும் மின்சாரம் வழங்கி இருக்கிறது, 80 கோடிக்கு மேலான மக்களுக்கு இலவசமாக ரேஷன் பொருட்களை வழங்கி இருக்கு. இத வாங்கினவங்கள பெரும்பாலவங்க நம்ம பட்டியலினத்தின் சகோதர சகோதரிகள், ஏழை எளிய மக்கள் தான். इन फैमिली पार्टियों को लगता है कि इनके बेटे बेटियों के अलावा कोई गरीब ट्राइबल बड़े पद पर बैठ ही नहीं सकता है, लेकिन बीजेपी ने पहली बार एक ट्राइबल महिला को भारत का प्रेसिडेंट बनाया और उस समय भी इंडी अलायंस वालों ने उनका घोर विरोध किया. நண்பர்களே, இந்த பரம்பரை வம்சாவளி கட்சிகள் இருக்குதே, அவங்க எப்பவுமே என்ன பார்ப்பாங்கன்னா அவங்களோட மகன்கள், அவங்களோட மகள்கள், அவங்க பேரம்பேத்தி தான் அப்படியே படிப்படியா வாரிசுல ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. எந்த ஏழையோ பட்டியலின மக்களோ பழங்குடி இனத்தவரோ இந்த பதவிக்கு வருவதை அவர்கள் விரும்புவதும் இல்லை, அனுமதிப்பதும் இல்லை. ஆனா முதல் முறையாக பட்டியல் இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை இந்தியாவின் ஜனாதிபதியாக உயர்த்தி அழகு பார்த்தது நம்முடைய பாஜக அரசு. அதுக்கு கூட அவங்க ஆதரவு தராம எதிர்ப்பு தான் தெரிவிச்சாங்க. साथियों, इंडी अलायंस वालों को भारत के सामर्थ्य पर विश्वास नहीं है. दुनिया में कोरोना की इतनी बड़ी पैंडेमिक आई, इंडी अलायंस के लोग कहते थे भारत वैक्सीन नहीं बना सकता. हमने कहा हम मेड इन इंडिया वैक्सीन बनाएंगे. भारत ने ना केवल मेड इन इंडिया वैक्सीन बनाई, बल्कि फ्री वैक्सीन देकर करोड़ों लोगों की जान बचाई. நண்பர்களே, இந்தி கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்தியாவோட திறமையையே நம்ப மாட்டேங்கிறாங்க. இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் சொல்லணும்னா, கொரோனா நோய் தொற்று காலத்துல இந்தியாவிலேயே மருந்து தயாரிக்கிறோம், மேக் இன் இந்தியால செய்யறோம்னப்ப அவங்க அதை எள்ளி நகையாடுறாங்க, செய்ய முடியாதுன்னாங்க. ஆனால் அந்த நோய் தொற்று கிருமிக்கு மருந்தை இந்தியாவிலேயே நாங்கள் தயாரித்து இந்தி கூட்டணிக்கு சவால் விடுத்தோம். மேக் இன் இந்தியான்னு தடுப்பூசியில இந்திய மக்கள் மட்டுமல்ல பல உலக நாடுகளுக்கு மருந்து கொடுத்து கோடிக்கணக்கான மக்களின் உயிர் காப்பாற்றப்பட்டது. साथियों, इंडी अलायंस के लोग ये भी कहते थे कि पैंडेमिक में हमारी इकोनॉमी ठप हो जाएगी, लेकिन केंद्र सरकार ने एमएसएमई को उसी दौर में 2 लाख करोड़ रुपए की तुरंत सहायता दी. उसकी वजह से कोयम्बतूर जैसी जगहों पर काम करने वाली हजारों एमएसएमई बंद होने से बची, लाखों युवाओं का रोजगार बचा. நண்பர்களே, இந்தி கூட்டணியில வெறும் தொற்று நோயை பற்றி மட்டும் அவங்க எள்ளி நகையாடவில்லை. அந்த காலகட்டத்தில் இந்தியாவின் பொருளாதாரமும் சீர்குலைந்துவிடும் அப்படின்னு அவங்க ஒரு ஆர்வம் சொன்னாங்க. ஆனா அந்த கடுமையான காலகட்டத்தில் நாட்டில் இருக்கிற சிறு குறு தொழில்களை காப்பாற்றுவதற்காக எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு 2 லட்சம் கோடி நிதி உதவியை பாஜக அரசு வழங்கியது. அதனாலதான் இந்த கோயம்புத்தூர் பகுதியில் இருக்க தொழில் நகரமான கோயம்புத்தூர் பகுதியில் ஆயிரக்கணக்கான எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் காப்பாற்றப்பட்டன, லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது. तमिलनाडु में इतना पोटेंशियल है, इतना टैलेंट है, लेकिन जब से
डीएम की सरकार आई है, इन सबको इग्नोर किया जा रहा। कोयम्बटूर रीजन की टेक्सटाइल इंडस्ट्री कितनी फेमस है। डीएम के सरकार पावर टैरिफ बढ़ाकर इस इंडस्ट्री को तबाह करने में, वीवर्स की जिंदगी तबाह करने में जुटी हुई है। इनके करप्शन से भी तमिलनाडु की हर इंडस्ट्री परेशान है। நண்பர்களே, தமிழ்நாட்டில் நான் பார்க்கிறேன், இங்க ஏராளமான திறமையும் மனித ஆற்றலும் மிகுந்து இருக்கிறது. இந்த திமுக அரசு இப்படி மிகுந்து இருக்கிற மக்கள் சக்தியையும் ஆற்றலையும் வீணடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த கோயம்புத்தூர் பகுதியில் ஜவுளி தொழில் மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. திமுக அரசு என்ன செய்யணும்? அந்த ஜவுளி தொழிலை காப்பாற்றுவதற்கு பதிலாக அதிகமான மின்சார கட்டணத்தை சுமத்தி அந்த தொழிலை நடக்க விடாமல் செய்கிறது. அதை முடக்கும் வகையில மின் கட்டணங்களை எல்லாம் உயர்த்தி வருகிறது. அவர்கள் ஊழலை தொடர்ந்து செய்வதற்காக அதுல வர்ற இழப்பை எல்லாம் மக்கள் மீது திணிக்கிறார்கள். देश आज मेक इन इंडिया की तरफ बढ़ रहा है, लेकिन डीएमके उन लोगों के साथ खड़ी है जो देश में इन्वेस्टमेंट को खत्म करना चाहते हैं। अपनी इस राजनीति से ये लोग सबसे ज्यादा नुकसान तमिलनाडु का कर रहे हैं। बीजेपी सरकार तमिलनाडु में इस रीजन में डिफेंस कॉरिडोर बना रही है। इसका लाभ कोयम्बटूर को भी मिलेगा। क्या इंडी अलायंस की मानसिकता से कभी डिफेंस कॉरिडोर बन भी पाता? क्या कोई इन्वेस्टर हमारे देश में, हमारे तमिलनाडु में आता? நண்பர்களே, இன்னைக்கு நம்ம நாடு மேக் இன் இந்தியா அப்படிங்கிற இலக்கை நோக்கி வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. ஆனா இந்த முதலீடுகளை எல்லாம் நடக்க விடாமல் முடக்க நினைக்கிறது திமுக அரசு. அப்படிப்பட்ட நபர்களோட தான் அவங்க தோழமை பாராட்டுறாங்க. திமுக தன்னுடைய சொந்த சுய லாபத்திற்காக தமிழகத்திற்கு அதிகபட்ச கேட்டை விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் பாஜக அரசு தான் இதோ இந்த கோவை பகுதியில் ஒரு பாதுகாப்பு வழித்தடத்தை, டிஃபென்ஸ் காரிடோர் நம்ம உருவாக்கி இருக்கிறோம். இதனால மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய லாபம் இந்த பகுதிக்கு கிடைக்க இருக்கு. ஆனா இந்தி கூட்டணிக்காரங்க இதெல்லாம் செய்வாங்களா? அவங்களுக்கு இதெல்லாம் செய்யணும்னு தோணி இருக்குமா? யாராவது முதலீட்டாளர்கள் முன் வந்திருப்பார்களான்னு நீங்க எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். साथियों, देश में जब दिल्ली में कांग्रेस सरकार थी, राज्यों के साथ इस आधार पर भेदभाव होता था कि कहां किस पार्टी की सरकार है। लेकिन एनडीए सरकार सबका साथ, सबका विकास के विजन पर काम कर रही है। हम कहते हैं विकसित भारत के लिए विकसित तमिलनाडु। इसलिए हमने पिछले 10 सालों में तमिलनाडु के डेवलपमेंट के लिए लाखों करोड़ रुपए लगाए हैं। நண்பர்களே, நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி இருந்தப்ப மாநிலங்களை எல்லாம் எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? இது நம்ம ஆட்சி, நம்ம கட்சியோட ஆட்சியா, எதிர்கட்சியோட ஆட்சியா, எந்த ஆட்சிங்கிறத வச்சுதான் மாநிலத்தின் உறவுகள் தீர்மானிக்கப்பட்டன. ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்ல. என்டிஏ ஆட்சி நடக்குது. இங்க சப்கே சாத் சப்கா விகாஸ் என்று யார் ஆட்சியாக இருந்தாலும் அந்த மாநிலத்தின் உயர்வுக்காக மத்திய அரசு பாடுபடுகிறது. வளர்ந்த இந்தியாவுக்காக வளர்ந்த தமிழ்நாடு தான் உதவ முடியும். ஒவ்வொரு மாநிலம் உயர்ந்தால்தான் மொத்த தேசமும் உருவாகும் என்று இந்த அரசு நம்புகிறது. அதனால தான் தமிழ்நாட்டுக்கு கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும்
பல லட்சம் கோடி ரூபாய்களை மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. हम कोयम्बटूर सहित तमिलनाडु में 2 शहरों में मल्टी मॉडल लॉजिस्टिक पार्क बना रहे हैं। एनडीए सरकार ने देश में वंदे भारत ट्रेनें चलाई तो कोयम्बटूर को भी 2 वंदे भारत ट्रेनें दी। यहां एम्प्लॉयमेंट अपॉर्चुनिटीज के लिए, लोगों की सुविधा के लिए पोल्लाची से कोयम्बटूर तक नेशनल हाईवे भी बनाया गया। அன்பர்களே, கோயம்புத்தூர் உட்பட தமிழ்நாட்டின் 2 முக்கியமான நகரங்கள்ல மாதிரி தளவாட பட்டறை பூங்காக்கள், இதனால தொழில் வளர்ச்சி மிகவும் வேகமாக முன்னேறக்கூடிய வாய்ப்பினை தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறது பாஜக அரசு. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வந்தே பாரத்னு ஒரு சிறப்பு வாய்ந்த ரயிலை அனுப்புகிறது. நம்ம கோயம்புத்தூர் பகுதிக்கும் 2 வந்தே பாரத் ரயில்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதே போல தொழில் வாய்ப்பு எல்லாம் முன்னேற்றம் நடக்கணுங்கிறதுக்காக கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சிக்கு தேசிய நெடுஞ்சாலை, விரைவு நெடுஞ்சாலையாக இப்போது அமைக்கப்பட்டிருக்கிறது. साथियों, डिस्क्रिमिनेशन और डिवीजन का जो खतरनाक खेल कांग्रेस देश में खेलती है, वही खेल डीएमके तमिलनाडु में खेलती है। आप जल जीवन मिशन का उदाहरण देखिए। केंद्र सरकार ने योजना शुरू की, हमने देश के करोड़ों घरों को वाटर कनेक्शन दिया, लेकिन डीएमके सरकार पानी कनेक्शन देने में भी पहले ये देखती है कौन इनकी पार्टी का कार्यकर्ता और वोटर है। कोयम्बटूर जैसे शहर में कई जगहों पर आज भी कई दिन में केवल 1 बार पानी आता है। நண்பர்களே, நாட்டில் இந்த காங்கிரசின் இண்டி கூட்டணி காட்டுற பாரபட்சம், பிரிவினைவாதம் அப்படிங்கிற ஒரு ஆபத்தான விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலையும் திமுக அதே பாரபட்சம், அதே பிரிவினைவாதம் என்ற விளையாட்டை அதுவும் தொடர்கிறது. இது ரொம்ப ஆபத்தானது. ஜல் ஜீவன் மிஷன் வீட்டு தேடி வந்து உங்களுக்கு எல்லாம் தண்ணீர் கிடைக்குது இல்லையா, அப்படி ஒரு திட்டத்தை நாம உருவாக்குறோம். தமிழ்நாட்டிற்கும் கோடிக்கணக்கான வீடுகளுக்கு அந்த திட்டத்தை கொடுக்கிறோம். ஆனா இந்த திட்டம் வந்தோன்னு இந்த திமுக அரசு என்ன செய்யுது? முதல்ல நம்ம கட்சிக்காரங்க யாரு, திமுக இருக்கவங்க யாருன்னு பட்டியல் எடுத்து அவங்களுக்கு சாதகமா தான் கொடுக்குது. இன்னைக்கும் இதே கோவை பகுதியில் பல இடங்கள்ல 15 நாட்களுக்கு ஒரு முறை தான் குடிக்கவே தண்ணி கிடைக்குதுங்கிற ஒரு செய்தி மிகவும் வருத்தம் அளிக்கிறது. डीएमके हमेशा से हेट और डिवीजन वाली राजनीति करती है। डीएमके का फोकस कभी भी तमिलनाडु का विकास नहीं रहा है, लेकिन मैं ये विश्वास दिलाता हूं, एनडीए सरकार अपने तीसरे कार्यकाल में कांगो रीजन और नीलगिरीज के विकास के लिए और तेजी से काम करेगी। इधर मोदी इन गारंटी। நண்பர்களே, திமுக எப்பவுமே ஒரு வெறுப்பு அரசியலை தான் செய்து கொண்டிருக்கிறது. திமுகவின் கவனம் எப்பவுமே தமிழகத்தின் வளர்ச்சியின் மீது இருந்ததில்லை. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு உறுதி அளிக்கிறேன், என்டிஏ அரசாங்கம் 3வது முறையாக ஆட்சி அமைத்து செயல்படும் போது இந்த கொங்கு மண்டலத்தின் வளர்ச்சிக்காகவும் நீலகிரியின் வளர்ச்சிக்காகவும் இன்னும் வேகம் காட்டி விரைவாக செயல்படுவோம் என்று உறுதியளிக்கிறேன். साथियों, डीएमके
और इंडी अलायंस के लोग तुष्टीकरण के अलावा और कुछ कर ही नहीं सकते। यहीं कोयम्बटूर में हमारे पवित्र संगमेश्वरा मंदिर में आतंकवादी हमला हुआ था, लेकिन डीएमके सरकार कट्टरपंथियों पर लगाम लगाने के जगह उन्हें बढ़ावा दे रही है। நண்பர்களே, இந்த திமுகவினரும் இந்தி கூட்டணியினரும் நான் சொல்றது மாதிரி எதிர்ப்பு அரசியல், வெறுப்பு அரசியல், இதை தவிர உருப்படியா எதையுமே செஞ்சதில்லை. பாருங்க, நம்ம கோயம்புத்தூர்ல புனிதமான சங்கமேஸ்வரர் கோவில்ல தீவிரவாத தாக்குதல் நடைபெறுகிறது. ஆனால் அதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டிய மாநில அரசு அதற்கு பதிலாக அந்த தீவிரவாதிகளை காப்பாற்றுவதற்காகவும் பாதுகாப்பதற்காகவும் செய்ய வேண்டிய வேலைகளை செய்கிறது. साथियों, अयोध्या में राम मंदिर का भव्य निर्माण होता है, ये लोग उसका भी विरोध करते हैं। मैं तमिलनाडु में भगवान राम से जुड़े स्थानों पर आता हूं, इन्हें उससे भी तकलीफ होती है। ये लोग तो सनातन धर्म को समाप्त करने की धमकी दे रहे हैं। नए संसद भवन में तमिलनाडु की संस्कृति से जुड़े पवित्र सेंगोल की स्थापना होती है, डीएमके उसका बायकॉट करती है। நண்பர்களே, அயோத்தியில பிரம்மாண்டமான ராமர் கோயில் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அதோட பிராண பிரதிஷ்டை திறப்பு விழாவையும் இந்த இந்தி கூட்டணி அரசு எதிர்க்கிறது. தமிழ்நாட்டில் ராமர் கோயில் தொடர்புடைய நிறைய புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கிறது. அங்கெல்லாம் நான் போனேன் அந்த பிரதிஷ்டைக்கு முன்னாடி. ஆனால் அப்படிப்பட்ட புண்ணிய தலங்களுக்கு செல்வது கூட இங்கு இருக்கும் திமுகவிற்கு மிக சிரமமாக இருக்கிறது. ஏன்னா அவங்க சனாதன தர்மத்தையே ஒழிக்கப் போவதாக மிரட்டிக் கொண்டிருக்கிறார்கள். புதிய பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் கலாச்சாரம் பண்பாட்டோட தொடர்புடைய செங்கோலை நிறுவுவதற்காக ஒரு மிகப்பெரிய பணி எடுக்கும் போது அது தமிழ்நாட்டை சேர்ந்த திமுக கூட புறக்கணிக்கிறது. करप्शन और स्कैम का दूसरा नाम है डीएमके। आज देश 5G में वर्ल्ड रिकॉर्ड बना रहा है, लेकिन इसी डीएमके ने 2G में स्कैम करके देश को बदनाम किया था। भ्रष्टाचारियों को बचाने के लिए डीएमके और कांग्रेस सबसे आगे खड़े नजर आते हैं। मैं कहता हूं, भ्रष्टाचार हटाओ, वो कहते हैं भ्रष्टाचारी बचाओ। நண்பர்களே, சுரண்டலுக்கும் ஊழலுக்கும் இன்னொரு பெயர்தான் திமுக. இன்னைக்கு நம்ம நாடு 5G அப்படின்னு உலக சாதனை படைத்து வருது. ஆனா திமுக என்ன பண்ணுச்சு? 2Gல ஊழல் செஞ்சு நம்ம நாட்டையே அவமானப்படுத்துச்சு. ஊழல்வாதிகளை காப்பாற்றுவதுதான் திமுக மற்றும் காங்கிரசின் தலையாய குறிக்கோள். அதுக்கு தான் முன்னாடி ஓடி வருவாங்க. நான் சொல்றேன், ஊழலை அகற்றுவோம், ஊழல்வாதிகளை தண்டிப்போம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? ஊழலை ஆதரிப்போம், ஊழல்வாதிகளை காப்பாற்றுவோம்னு. साथियों, एक हफ्ते पहले हमने कच्चा तेलुगु का मुद्दा उठाया। सरकारी दस्तावेजों से ये बात खुली कि कैसे कांग्रेस और डीएमके ने मिलकर तमिलनाडु का एक हिस्सा दूसरे देश को दे दिया।
भारत की संप्रभुता से हुए इस खिलवाड़ की कीमत हमारे गरीब मछुआरे चुकाते रहे हैं। 19 अप्रैल को मतदान के समय डीएमके और कांग्रेस के इन पापों का हिसाब जरूर होना चाहिए। நண்பர்களே, இந்தி கூட்டணியினர் எப்படி செயல்படுறாங்கங்கிறதுக்கு ஒரு முக்கியமான உதாரணம் சொல்றேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம கச்சத்தீவு பிரச்சனையை எழுப்பினோம். காங்கிரசும் திமுகவும் ஒன்னா சேர்ந்து எப்படி இந்தியாவின் உயிரோட்டமான ஒரு பகுதியை வேற நாட்டுக்கு தாரை வார்த்து கொடுத்தார்கள் என்பது பற்றிய அரசு ஆவணங்கள் வெளியிடப்பட்டன. அப்பதான் தெரிஞ்சது அவங்க தமிழகத்திற்கு இழைத்த அந்த துரோகம். இந்தி கூட்டணியினர் இந்தியாவின் இறையாண்மையை சேதப்படுத்தினதுக்கான விலையை பாவம் நம்ம தமிழக மீனவர்கள் தான் அதுக்கு விலை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுக மற்றும் காங்கிரஸ் செய்த இந்த பாவங்களுக்காக வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் போது மக்களாகிய நீங்கள் தான் அவர்களுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும். साथियों, डीएमके सत्ता के अहंकार में डूबी हुई पार्टी है। जब डीएमके के एक बड़े नेता ने हमारे युवा नेता अन्नामलाई जी के बारे में पूछा गया तो डीएमके नेता ने अहंकार में कहा, कौन है वो अन्नामलाई? हु इज दैट? हु इज दैट? और अपमानजनक शब्दों का इस्तेमाल किया। यह अहंकार तमिलनाडु के महान कल्चर के खिलाफ है। यह अहंकार तमिलनाडु के लोगों की कभी पसंद नहीं आएगा। एक पूर्व पुलिस अफसर के लिए, बैकवर्ड क्लास से आने वाले एक युवा के लिए, ग्राउंड पर इतना काम करने वाले युवा के लिए जो शब्द डीएमके ने कहे हैं वही उसका असली कैरेक्टर है। ये फैमिली पॉलिटिक्स करने वाले लोग हर युवा को इसलिए आगे बढ़ने से रोकते हैं। நண்பர்களே, திமுக எப்பவுமே அதிகார ஆணவத்திலேயே மிதந்து கொண்டிருக்கிறது. நம்ம பாஜகவின் தமிழக தலைவர் திரு அண்ணாமலை பற்றி திமுகவின் ஒரு தலைவர் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அவர் கேட்கிறார், யார் இந்த அண்ணாமலைன்னு, ஹூ இஸ் ஹி அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அந்த அளவு ஆணவம் அவர்கள் கண்களை மறைக்கிறது. யார் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கிறாங்கன்னா அந்த அளவு அவங்கள கண்களை மறைக்கும் அந்த ஆணவத்தை தமிழகம் என்றும் அனுமதிக்காது. தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிரானது அந்த ஆணவம். ஒரு இளைஞன் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருந்து வருகிறார். ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியாக செயல்பட்டு இருக்கிறார். காலத்தில் வீரம் காட்டிக் கொண்டிருக்கிறார். அவரை தெரியலையா அவங்களுக்கு? இதுதான் அவங்க உண்மையான குணம். ஃபேமிலி பாலிடிக்ஸ்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து ஒரு இளைஞன் நேர்மையான அரசியல் செய்ய முன்வராங்கிறதே பிடிக்கலங்கிறது தான் உண்மையான கருத்து. डीएमके के एक बड़े नेता ने कुछ दिन पहले कहा कि ये चुनाव इसलिए है ताकि मोदी भारत छोड़ दे। मैं उन्हें और उनकी पार्टी को बताना चाहता हूं, जरा कान खोल करके सुन ले।
ये चुनाव इसलिए है ताकि करप्शन भारत छोड़ दे। ये चुनाव इसलिए है ताकि परिवारवाद भारत छोड़ दे। ये चुनाव इसलिए है ताकि ड्रग्स भारत छोड़ दे। ये चुनाव इसलिए है ताकि हर वो देशवासी, हर एक दो व्यक्ति जो देश विरोधी डीएमके संरक्षण करती है वो भारत छोड़ दे। நண்பர்களே, சில நாட்களுக்கு முன்னால டிஎம்கேவோட ஒரு பெரிய தலைவர் பேசுறார். என்ன பேசுறார்? இந்த தேர்தல் மோடியை பாரதத்தை விட்டு வெளியேற்றுகிற தேர்தல் என்று பேசுகிறார். அவருக்கும் அவருடைய கட்சிக்கும் நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன். நல்ல காதை திறந்து கேளுங்க. இந்த தேர்தல் எதுக்குன்னா ஊழலை இந்தியாவை விட்டு அகற்றுகிற தேர்தல். இந்த தேர்தல் எதுக்குன்னா உங்களோட வம்சாவளி அரசியலை இந்தியாவை விட்டு வெளியேற்றுகிற தேர்தல். இந்த தேர்தல் எதுக்குன்னா போதை பொருளை இந்தியாவை விட்டு விரட்டுகிற தேர்தல். இந்த தேர்தல் எதுக்குன்னா திமுக பொத்தி பொத்தி பாதுகாத்துக் கொண்டிருக்குதே தேசியத்துக்கு எதிரான கொள்கை விரோத போக்கு, அதை வெளியேற்றுகிற தேர்தல். साथियों, कोयम्बटूर से तमिलनाडु बीजेपी के प्रेसिडेंट मेरे ऊर्जावान साथी के अन्नामलाई आपके कैंडिडेट है। नीलगिरी से केंद्रीय मंत्री डॉक्टर एल मुरुगन जी चुनाव लड़ रहे हैं। ये लोग आपकी आवाज सीधे मुझ तक पहुंचाएंगे। इनके साथ ही पोल्लाची से के बसंत राजन जी और तिरुप्पुर लोकसभा से एपी मुरुगानंदम जी बीजेपी के प्रत्याशी है। इनकी जीत तमिलनाडु के विकास के नए रास्ते खोलेगी। इदी मोदी इन गारंटी। मुझे विश्वास है आप मेरा संदेश जन जन तक पहुंचाएंगे। அன்பர்களே, தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஆற்றல் மிக்க இளைஞர் உங்கள் வேட்பாளராக கோவையில் களத்தில் இருக்காரு. மதிப்பிற்குரிய மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் நீலகிரியில் போட்டியிடுகிறார். இவங்க ரெண்டு பேரும் உங்களுடைய குரலை நேரடியாக எனக்கு டெல்லியில வந்து ஒலிப்பார்கள். இவங்களோட பொள்ளாச்சியிலிருந்து திரு கே வசந்தராஜன் அவர்களும், திருப்பூர் மக்களவையில் போட்டியிடும் ஏபி முருகானந்தம் அவர்களும் பாஜகவில் போட்டியிடுகிறார்கள். இவங்களோட வெற்றி தமிழகத்தின் வளர்ச்சிக்கான புதிய பாதைகளை திறக்கப் போகிறது. இது மோடியின் கேரண்டி. என்னுடைய இந்த செய்தியை நீங்க தமிழ்நாடு மக்கள் ஒவ்வொருவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். நீங்க செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. கண்டிப்பாக இவர்கள் வெற்றி செய்தியை எல்லோருக்கும் அறிவியுங்கள். நன்றி. मेरे साथ बोलिए भारत माता की, भारत माता की, भारत माता की। वंदे मातरम, वंदे वंदे मातरम, वंदे वंदे वंदे। बहुत बहुत धन्यवाद।